வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இப்போ நம்ம ஒரு திருமணம் பொருத்தத்தில் முக்கியமாக எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். லக்ன பொருத்தம்ன்றது மிக மிக முக்கியம். லக்னம் தான் ஒருத்தரோட எண்ணத்தையோ அவங்களோட எண்ணம், உடல் இது எல்லாமே லக்னம் தான் குறிக்கும். நட்சத்திர பொருத்தன்றது பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் நட்சத்திர பொருத்தம் பார்த்தாங்கன்னா லக்னம் பார்க்க முடியாது. அதனால் நட்சத்திர பொருத்தம் பார்த்து செஞ்சாங்க. 50 வயசுக்கு முன்னாடி டைவர்ஸோ பிரிவினையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த காலங்கள்லாம் வேறு. இந்த காலத்துக்கு அந்த நட்சத்திர பொருத்தம்லாம் செட் ஆகாது. நிறையா டைவர்ஸ் ஆகிறதுக்கு காரணமே நட்சத்திர பொருத்தம்லாம் பார்த்து திருமணம் பண்ணுறது தான். ராசி பொருத்தம் கூட பார்க்க வேணாம். முதல்ல லக்னன்றதா ஒருத்தரோட எண்ணம். அதே எண்ணம் மனைவிக்கு இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டினா சின்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வரதே பார்த்திங்கன்னா லக்னம் அவங்களுக்கு 6 8 ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா பெரிய பிரச்சனையை கொடுக்கும். 2 பேர்த்துக்கும் மனமே ஒத்து போகாமல் இருக்கும்போது அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம்லாம் வேலை செய்யாது. திருமணம்ன்றது வாழ்க்கையில் ஒரு தடவை தான் பண்ணுறோம். அதனால் கரெக்டான லக்னம், நடக்கிற தசாபுத்தி இதை பார்த்துட்டு திருமணம் செஞ்சோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வெறும் நட்சத்திர பொருத்தம் இப்போ மேட்ரிமோனியெல்லாம் அவங்களே நட்சத்திர பொருத்தம் எல்லாமே அவங்களே பார்த்து அவங்களே பண்ணுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது. நல்ல ஜோதிடரை பார்த்து ஆலோசனை செய்து திருமணத்தெல்லாம் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த லக்னத்துக்கு மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். மேஷ லக்னத்துக்கு கன்னி லக்னத்தை பண்ணவே கூடாது. கன்னின்றது 6 8 இயங்கும். அது மேஷ லக்னத்துக்கு ஃபஸ்ட்டு கன்னி பண்ணக்கூடாது. ரிஷபம் 2 12 இயங்கும், அதுவும் பண்ணக்கூடாது. மகரம் 4 10 இயங்கும், அதுவும் பண்ணக்கூடாது. மேஷ லக்னத்துக்கு கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 லக்னம் வந்துச்சுன்னா அந்த லக்னத்தை இணைக்காதீங்க. திருமணத்துக்கு அது அவ்வளோ ஃபேவராக இருக்காது. அப்போ எதை இணைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷம், சிம்மம், தனுசு இது 1 5 9ன்னு இயங்கும். இது நெருப்பு ராசி. இதில் மேஷன்றது பார்த்திங்கன்னா செவ்வாயோட காரகம். செவ்வாய் அதிபதி செவ்வாய், அது சரராசி. அவருக்கு பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இது இயங்கணும்னா அது 1 5 9 இருக்கும். மிதுனம், துலாம், கும்பம் இது 3 இணைக்கலாம். இதுதான் நட்சத்திரம். 1 5 9 3 7 11 இதை இப்படி போட்டு பார்த்திங்கன்னா நட்சத்திரமாக வரும். இதுதான் நட்சத்திர பொருத்தம். இந்த 2 பேர்த்தையும் நெருப்பையும் காற்றும் இணைச்சா வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. கடகம், விருச்சகம், மீனம் தசாபதி கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா இந்த கடகம், விருச்சகம், மீனம் கூட இணைக்கலாம். ஏன்னா இது 3மே நட்பு ராசி. அது பெரிய ப்ராப்ளம் பண்ணாது. ஆனால் தசாபதியில் ஒரு 5 வருஷமாக நல்லா இருந்ததுக்கப்புறம் வேணால் அந்த கடகம், விருச்சகம், மீனம்லாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம பண்ணக்கூடாது. கன்னி, ரிஷபம், மகரம் இது 3 பண்ணக்கூடாது. அடுத்து ரிஷப ராசிக்கு திருமணம் பண்ணக்கூடாத லக்னம் எப்படின்னா தனுசு, மேஷம், ரிஷபம், சிம்மம். தனுசு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6 8 இயங்கும். அது சஷ்டாசங்கமாக இயங்கும். 2 பேர்த்துக்கும் அது செட் ஆகாது. மேஷம் பார்த்திங்கன்னா 2 12 இயங்கும். அப்போ பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அது பிரச்சனை. லக்னம் தான் அங்கே லக்னத்துக்கு 2 பேர்த்துக்கும் ஒரு பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். சிம்மன்றது 4 10 இயங்கும். அது 2 பேர்த்துக்கும் பொருளாதாரத்துக்கு வேணால் சப்போர்ட் பண்ணணும் தவிர மன வாழ்க்கைக்கு அது சப்போர்ட் பண்ணாது. அதனால் அதுவும் வேண்டாம். தசாபதி நல்லா இருந்தால் கூட சிம்மம்லாம் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் தசாபதியும் பார்க்கணும். பண்ணக்கூடாது முக்கியமானது தனுசு. எதை பண்ணலாம் அப்படின்னா ரிஷபம், கன்னி, மகரம் இது நிலராசி, சிறராசி. இந்த ரிஷபத்துக்கு கன்னி, மகரத்தை பண்ணோம்னா 1 5 9 இயங்கும். இது நல்லாயிருக்கும் கொடுப்பனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகம், விருச்சகம், மீனம் இது நீராசி. நிலராசி, நீராசி இணைக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் சுக்கிரனாவே லாஜிக் திங்கிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மேஷம்னா செவ்வாய், அவங்களாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு காரகங்கள்லாம் நிறையா இருக்குது. இவங்க லாஜிக்காக இருக்கிறாங்கன்னா இவங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். அதை சார்ந்த எண்ணங்கள் தான் இவங்களுக்கு ஓடணும். அதை சார்ந்த ஆட்களை நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பொருளாதார சார்ந்த எண்ணங்களே எப்பயும் ஓட்டிருக்கும். மிதுனம், துலாம், கும்பம் இது பார்த்திங்கன்னா நட்பு ராசி. மிதுனம்ன்றது புதன், துலாம்னா சுக்கிரன், கும்பம்னா சனி. இவங்க 3 நட்பு ராசி தான். இது ஒரு காற்று ராசி. இதுவும் தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த 3 ராசி கூட நம்ம லக்னம் கூட இணைக்கலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இணைக்கக்கூடாத லக்னம்னா பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு யார் இணைக்கக்கூடாதுன்னா விருச்சகத்தை இணைக்கக்கூடாது, கடகம் இணைக்கக்கூடாது, மீனை இணைக்கக்கூடாது. விருச்சகம் 6 8 இயங்கும், சஷ்டாசங்கமாக இயங்கும். அது கண்டிப்பாக அது மட்டும் பண்ணவே கூடாது. கடகம் அப்படின்றது அது ஒரு மத்தியமாக இருக்கும். மீனம்ன்றது 4 10 இயங்கும், அது கொஞ்சம் மத்தியமாக இருக்கும்.
எதை பண்ணலாம் அப்படின்னா மிதுனத்துக்கு வந்து மிதுனம், துலாம், கும்பம் இது 1, 5, 9 தான் இயங்கும். ஒரே தன்மையாக இருக்கும். இது ஒரு காற்று ராசி. அதுக்கப்புறம் மேஷம், ரிஷபம், தனுசு இது 3, 7, 11 இயங்கும். இது வந்து நெருப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற ராசி. இது 2 வந்து இந்த 6 லக்னமும் வந்து மிதுன லக்னத்துக்கு இணைக்கலாம். ரிஷபம், கன்னி, மகரன்றது அடுத்த வந்து நிலராசி. அது இதுவும் வந்து தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருஷமாவது தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு அதுக்கப்புறமா இன்னும் வந்து கொடுப்பனை வந்து குழந்த பிறக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமாக இருக்கிற டைம் முடிஞ்சிட்டு ரிஷபம், கன்னி, மகரம் இருந்தால் கூட பரவாயில்ல, அது கூட பண்ணலாம். இது வந்து நட்பு ராசி தான், ஒன்றும் ப்ராப்ளம் கொடுக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடக லக்னம், கடக லக்னத்துக்கு கும்ப லக்னம் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. அது வந்து 6, 8 சஷ்டாசகமாக வேலை செய்யும். இது வந்து லைஃப் லாங் வேலை செய்யும். எப்படின்னா தசாபுத்தியெல்லாம் எல்லாமே ஒருத்தரை பார்த்தாவே ஒருத்தரை பிடிக்கும், ஒரு சிலர்லாம் பார்த்தாவே பிடிக்காது. அது இணைவு, ஒரு தாம்பத்திய சுகம், ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, விட்டு கொடுத்து போகிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்னம் தான் மெயினாக. இந்த லக்னம் வந்து கெட்டு போச்சு அப்படின்னாவே 2 பேர்த்துக்கும் நம்ம இணைச்சாவே அங்கே பெரிய ப்ராப்ளம் கொடுக்கும். கும்ப லக்னத்தை இணைக்கவே கூடாது. மிதுனமும் 2, 12 ஆக்டிவேஷன் ஆகும். துலாமும் 4, 10 ஆக்டிவேஷன் ஆகும். இதுவும் வந்து அவ்வளோ சிறப்பு இல்லை. அது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு எதிர்கிரகங்கள். ஓகேங்களா? கடகம்னா அது வந்து சந்திரன்னா, கும்பம், மிதுனம், துலாம் அப்படின்னா, கும்பம்னா சனி, மிதுனம்னா புதன், துலாம்னா சுக்கிரன். இவங்க 3 பேருமே எதிர்கிரகங்கள். அது எதிர்த்தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் அது வேணான்றோம். எதை இணைக்கலாம் அப்படின்னா கடகம், விருச்சகம், மீனம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு நீர் ராசி. கடகத்துக்கு அதிபதி வந்து சந்திரன். இது வந்து நீர் ராசிக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கன்னி, மகரம், ரிஷபம் இது 3மே பார்த்திங்கன்னா மண் ராசி. இதுவும் இணைக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வீடு, வாசல், சொத்து, சுகம் வாங்குற எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு அதை சார்ந்த எண்ணம் இருக்கிறவனே சேர்த்து விட்டோம்னா அது பாட்டுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். சிம்மம், தனுசு, மேஷம். சிம்மம்னா சூரியன், தனுசுக்கு குரு, மேஷத்துக்கு செவ்வாய். இதெல்லாம் நட்பு ராசி தான். தசாபுத்தி கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த 3 லக்னத்தையும் இணைக்கலாம். திருமணத்துக்கு மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது லக்னத்தை பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நடக்கிற தசாபுத்தியை பாருங்கள். 7ஆம் பாவம், செவ்வாய் இதெல்லாமே பார்க்கணும் தான். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு ஜாதகம் ஓகே வேணும் வேணாம் 10 ஜாதகம் வருதுன்னா முதல்ல லக்ன பொருத்தம் இருக்கிறத முதல்ல எடுங்க. லக்ன பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எடுக்கவே எடுக்காதீங்க. அது எடுத்திங்கனாவே அது வந்து பிரச்சனையை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த லக்னத்துக்கு ஒரு 10 ஜாதகம் 20 ஜாதகம் வந்தாலும் இந்த லக்னம் இது ஃபஸ்ட்டு மேட்சிங் எடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு போய் ஜாதகத்தை வந்து ஜோதிடத்தை பாருங்கள். பார்த்துட்டு திருமணம் பண்ணுங்கள். மீதி அடுத்த 8 கிரகத்துக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.